இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல். எங்கள் வீட்டு குட்டி தங்கம் பிறந்ததுக்கப்புறம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல் ரொம்பவே எமோஷ்னலாகவும் பாசிட்டிவாகவும் இருந்தது. பூஜைக்கு தேவையான ஜாமான் எல்லாமே நாளே மாமா வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் டே ஈவினிங் போல் தான் சாமி கும்பிட்டோம். எப்பயுமே தனியாக பிள்ளையார் வாங்கிட்டு வர்ற பழக்கம் இல்லை. நம்ம வீட்டிலே ஒரு குட்டி பிள்ளையார் இருக்கார். அவருக்கு தான் அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்றது வழக்கம். அதே மாதிரி இன்றைக்கும் சூப்பராக அபிஷேகம் எல்லாமே அம்மா பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணிவிட்டு சுண்டல், பிள்ளையாருக்கு பிடிச்ச மோதகம், பொரி, பழங்கள் எல்லாமே வச்சுட்டு மாமா தேங்காய் உடைச்சி நெய்வேத்தியம் காட்டினாங்க. நம்ம வீட்டு குட்டி பிள்ளையார் எப்படி சூப்பராக ஜம்மன் ரெடி ஆகியிருக்காரு. வேஷ்டியெல்லாம் கட்டி பட்டை போட்டு சூப்பராக இருப்பார். 5 முக குத்து விளக்கு ஏற்றி தீபம் காட்டும்போது விநாயகர் ராகவல் படித்து பிரசாதம் எல்லாருக்கும் கொடுத்து சூப்பராக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடியாச்சு. எங்கள் வீட்டு குட்டி தாங்காத்துக்குமே சூப்பராக புது ட்ரெஸ்லாம் போட்டு பட்டை போட்டு விநாயகரை கும்பிட வச்சாச்சு. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்?